35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. அதிரடி மாற்றத்திற்கு தயாராகிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். ஜூலை மாதத்தில் கட்சிக்கு அதிகம் இளைஞர்களை உள்ளடக்கிய புது ரத்தம் பாய்ச்ச திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்சி பதவிகளில் இருக்கக்கூடாது என்று முன்னாள் எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் மூலம் மறைமுகமாக சொல்கிறதா திமுக என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஒரு சோதனை முயற்சியாக எழிலன் மூலம் இந்த யோசனை பொதுவெளியில் வீசப்பட்டுள்ளதா என்றும், எழிலன் சொல்லும் மறைமுக செய்தி அவரது தனிப்பட்ட கருத்தா அல்லது தலைமையின் அசைன்மெண்டா என்ற விதத்திலும் தற்பொழுது கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கின்றன. இந்நிலையில் ஒரு அப்கிரேட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது திமுக. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் பல மாற்றங்களை மேற்கொள்வதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார். ஜூலை மாதத்தில் பல மாற்றங்கள் திமுகவில் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்தில் நிறைய தகவல் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில தான் நேற்றைக்கு திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் வெளியிட்டிருந்த ஒரு பதிவு மீண்டும் திமுகவுக்குள்ள பல விவாதங்களை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எழிலன் நாகநாதன் வெளியிட்டிருந்த சமூக வலைதள பதிவில் ஒரு திரைப்பட காட்சியை மையமாக வைத்து ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அந்த செய்தியில் 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு இனி இடமில்லை அப்படிங்கிற ஒரு வீடியோ காட்சி, திரைப்பட காட்சி அதில் வெளியாகி இருந்தது. கோர்ஸ் கரெக்ஷன் ஸ்டெப் 1 அப்படிங்கிற செய்தியை எழிலன் நாகநாதன் சொல்லியிருந்தார். இது திமுகவுக்குள்ளேயும் சோசியல் மீடியாவிலையும் பல விவாதங்களை கொண்டு வந்திருந்தது. எழிலன் நாகநாதன் சொல்லக்கூடிய செய்தி மூலமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி திமுகவில் இடமில்லையா, அந்த செய்தியை தான் எழிலன் சூசகமாக மறைமுகமாக சொல்லுகிறாரா அப்படின்னு பல செய்திகள் வெளியாகி இருந்தது. எழிலன் நாகநாதனை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர், எளிதாக பேசக்கூடிய ஒருவர் தான் எழிலன் நாகநாதன். ஸோ எழிலன் நாகநாதன் மூலமாக 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு திமுகவில் இடமில்லை என்ற செய்தியை திமுக சொல்கிறதா, எழிலனுக்கு திமுக மறைமுகமாக இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறதா, இதனுடைய வெளிப்பாடாக தான் எழிலன் நாகநாதன் இந்த செய்தியை வெளிப்படையாக சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாரா என்று பல விவாதங்கள் திமுகவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம், திமுக ஜென்சி அரசியலுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் வரக்கூடிய நாட்களில் அதிகம் திமுக கவனம் செலுத்த போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இளைஞர்களுக்கு திமுகவில் அதிகம் வாய்ப்பு கொடுக்க போறாங்க, மகளிருக்கு திமுகவில் அதிகம் வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அதற்கான திட்டமிடல்ல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறாருங்கிற செய்தியை நாம வெளிப்படையாக சொல்லியிருந்த நிலையில தான் இன்றைக்கு எழிலன் நாகநாதன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் திமுகக்குள்ள மேலும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய்வதற்கு 38 பேர் கொண்ட குழு களத்தில் கலாய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஜூன் மாத இறுதியில் திமுகவில் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும், ஜூலை முதல் வாரத்தில் அந்த மாற்றத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுகவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் திமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. எழிலன் நாகநாதன் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுது, களத்தில் எந்த மாதிரியான பதில்கள் வரப்போகுதோ அதை வைத்து திமுக தலைமை ஒரு முக்கிய முடிவை எடுக்கலாம் அப்படின்னு திமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. எனவே வரக்கூடிய நாட்களில் திமுகவில் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னும், மாற்றத்துக்கான முதற்படியாக எழிலன் நாகநாதனுடைய செய்தி இருக்குதா அப்படிங்கிற ஒரு விவாதமும் திமுக வட்டாரத்தில் இப்போ அதிகமாகவே எழுந்திருக்கிறது. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.